எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்றீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் புதுசாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லார் பொண்ணுங்களோட பேக்ல கையில இது எப்பவுமே இருக்கணும். இது என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் நான் சொன்னே தெரிஞ்சிருக்கும். பெப்பர் ஸ்ப்ரே, பெப்பர் அண்ட் ரெட் சில்லி ஸ்ப்ரே. க்ரீன் சில்லி, ரெட் சில்லி எல்லாமே இதோட ஃப்ளேவர்லாம் இருக்குது. நான் க்ரீன் சில்லி வாங்கியிருக்கேன். ஸோ அதான் ரொம்ப காட்டமாக இருக்கும். நான் இதை வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு இப்போலாம் பாதுகாப்பே இல்லைங்க. ஒரு ரோட்டில் நடந்து போக முடியலை, கடைக்கு போக முடியலை, இல்லை பஸ்ஸில் போக முடியலை. எங்கே போனாலும் யாராவது ஒருத்தவங்க நம்மளை இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சருக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நம்ம சேஃப்டி முதல் ரொம்ப முக்கியம். அதை பிரேக் பண்ணுற எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, இதை கண்டிப்பாக நம்ம கேரி பண்ணிட்டு தான் போகணும். ஆக்சுவலாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கே ஒரு குட்டி இன்சிடென்ட் நடந்துச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு பர்சனல் வேலையை நான் போயிட்டு இருந்தேன். அப்போ போகிறப்போ ஒரு ஒரு அங்கிள் தான். இந்த வயசு பசங்க கூட சும்மா தாங்க இருக்காங்க. இந்த அங்கிள், இந்த தாத்தாங்களாம் இருக்கானுங்கள்ல, அவனுங்க தான். நான் எல்லாரையுமே நான் குறை சொல்லலை. ஆம்பளைங்கள்லாம் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ நான் இந்த அதை சொல்லக்கூடாது, ரொம்ப எச்சத்தனமாக வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. என்ன மாதிரியே நிறைய பேர் டே பை டே சஃபர் ஆகுறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு உசுறு போகுது. அது எவனால் என்ன பண்ணி தான் இது பண்ணுறானுங்கன்னு தெரில. ஸோ நம்ம நாட்டில் கொலை நடக்குதோ இல்லையோ, பாலியல் வன்கொடுமை டே பை டே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு எந்த சட்டமும் இது வரைக்கும் வந்ததா தெரியலை. ஸோ நம்ம நம்மளோட சேஃப்டியை நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு அங்கிள் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. சேஞ்சஸ் என்கிட்ட இல்லை. அவங்க ஒரு பிச்சை கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. நான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒரு 5 rupees கொடுத்துட்டேன். 5 rupees கொடுத்த உடனேவும் என் மாதிரி இப்படி கையை அது கரெக்டாக அந்த செஸ்ட் கிட்ட கையை நீட்டிட்டு 5 ரூபாய் மட்டும் கொடுத்துருக்க மீதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்னை விடவே இல்லைங்க. நான் பயந்து போறீங்களா, நான் எல்லாரையும் ஆளை கூப்பிடவா அப்படின்னு சொன்ன உடனேவும் அவன் என்ன பண்ணிட்டான், போய் அவன் ஃப்ரெண்டு போய் மச்சான் வாடா வாடான்ட்டு அவன் மச்சானா அவனுக்கு ஒருத்தன் இருக்கான், அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் பயந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரேஞ்சரான விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் இதை அமேசானில் தான் நான் அதை பை பண்ணியிருக்கேன். என்றைக்குமே ஸ்ட்ரேஞ்சர் ஆல்வேஸ் டேஞ்சர். ஸோ எல்லாருமே கேரி